ஜனவரி மாதத்தின் 11ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. கொசுக்கள் 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இந்திய நாட்டில் வாழ்கின்ற ஏழைகளுக்கு அந்தகார லோகாதிபதிகளோடு மட்டுமல்ல, அனுதினமும் கொசுக்களோடும் போராட்டம் உண்டு. இந்த கொசுக்கள் பெரும்பாலும் எப்பொழுது மனிதனை தொந்தரவு செய்து தொல்லை கொடுக்கின்றது என்று கவனியுங்கள். எதையும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் போதும் செயல்பாடுகளின்றி தூங்கும் போதுதான் கொசுக்கள் நமக்கு அதிக சவாலாக மாறுகின்றன. தகாத எண்ணங்கள், தகாத கற்பனைகள், அசுத்தமான ஆசைகள், ஆகாத உறவுகளை குறித்த விருப்பங்கள், தீமை செய்ய ஏவும் தூண்டுதல்கள் போன்றவைகள் நாம் தேடாமலே நம்மை தேடி வரும் கொசுக்கள். சில நேரங்களில் நாம் அமைதியாக இளைப்பாற விரும்பினாலும், பரிசுத்தமாக வாழ விரும்பினாலும், இந்த பாவம் செய்ய தூண்டும் கொசுக்கள் நம்மை சுற்றி சுற்றி மொய்த்து கொண்டே வரும். மிகப்பெரிய பரிசுத்தவான்களையும் இந்த பாவ கொசுக்கள் தொந்தரவு செய்யாமல் இருப்பதில்லை. ஆனால் இந்த கொசுக்கள் நம்மை விடாமல் தொடர்வதும் தொந்தரவு செய்வதும் நாம் செயல்பாடு அற்றவர்களாக சும்மா இருக்கும்போதுதான். தாவீது சிறந்த தேவ மனிதன், பரிசுத்தமாக வாழ்வதை குறியாக கொண்டு செயல்படுகின்றவன். ஆயினும் ஒரு நாள் அவன் பாவ சோதனை வலையில் விழுந்தான். அதற்கு முக்கியமான காரணம் அவன் அதிக ஓய்வில் பிரியம் கொண்டு சும்மா இருந்ததுதான். ராஜாக்கள் யுத்தகளம் சென்று மிக மிக சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவனோ சற்று சோம்பலுடன் அரண்மனையிலேயே இருந்து விட்டான். செயல்பாடற்றிருந்த ஒரு சூழ்நிலை பாவ சோதனை என்னும் கொசுக்களிடமிருந்து தப்ப விடாமல் செய்துவிட்டது. ஒரு நல்ல பரிசுத்தவான் படுபாவியாகி போனான். ஆம், பரிசுத்தமான ஒரு வாழ்வினை இலக்காக கொண்டவர்கள் வேலையற்று ஓய்வெடுப்பது சோதனைகளில் சிக்க வைக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகின்றவர்கள் கொசு விரட்டிகளாக அல்ல, நல்ல ஜப வாழ்வு, வேத தியானம், நல்ல தேவ பக்தர்களோடு ஐக்கியம், கர்த்தருக்கு ஊழியம், உயர்ந்த இலக்கையை நோக்கிய தீவிரமான சிந்தனைகள் போன்றவற்றால் தங்களை சுறுசுறுப்பாக்கி கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கிகளாக இராமல் பொழுதை பயன்படுத்துகிறவர்களாக விளங்க வேண்டும். சிந்தனைக்கு பரீட்சைகள் உன்னை அழித்து விடாது, ஆனால் அவை உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்துவிடும்.